ஏங்க, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து திமுக தூங்கவே இல்ல. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அறிவாலயத்துல இரவு பகல்னு பார்க்காம கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சொன்னீங்களா? வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவை தூங்க விடாம பண்ண சம்பவம் என்ன தெரியுங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடியில தமிழகத்திற்கு கொடுத்த பரிசு. திமுகவுக்கு வச்ச ஆப். என்ன நடந்தது பார்த்துடலாமா? பார்த்துருவோம். இந்தியாவிற்கே ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னா, குறிப்பாக தமிழகத்திற்கு ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னா, அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய பாஜக அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்துல மார்ச் 1 அன்று தமிழகத்திற்கு வந்திருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் கலாச்சாரத்திற்கும் இவர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த தயிர்வடை மாடல் அரசாங்கம் கொடுக்கறதே இல்ல. திருக்குறள பல மொழிகளில் மொழிபெயர்த்து உலகம் முழுக்க கொண்டுட்டு போனது இந்த மத்திய பாஜக அரசாங்கம், மோடி அவர்களின் தலைமையிலான அரசாங்கம். சமீபத்துல மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதல்வர் திமுக தயிர்வடை மாடல் அரசாங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் வந்தது. அந்த நாள்ல தமிழகம் வந்திருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா அவர் எதுக்காக வந்திருந்தாரு? தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருந்தாரு. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் நம்ம பட்டதெல்லாம் போதும், இனிமேலும் தமிழகத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா, காங்கிரஸ் கிட்ட இருந்து முதல்ல விடுதலை பெற்ற ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். அந்த மாதிரி இப்போ இந்த திராவிட மாடல் தயிர்வடை மாடல் அரசாங்கத்திட்ட இருந்து விடுதலை பெற வேண்டும் தமிழகம் அப்படின்னு சொல்லி தமிழகத்திற்கு வந்திருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் ஏதோ சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு வரல. தமிழகத்திற்கு வரும்போது 4400 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் எங்க வந்தாரு? திருப்பரங்குன்றம் முதல் படை வீடான முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு முருகனை தரிசித்து வந்திருக்கிறார். ஏங்க, அவர் வந்து முருகன் கோயிலுக்கு வருவாரா? அவர் சிவன் கோயிலுக்கு தானே போவாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விதமான புதுவிதமான ஒரு உருட்டை உருட்டுச்சு இந்த தயிர்வடை மாடல் அரசாங்கம். அதற்கு ஆதரவான சில நபர்கள்லாம். ஆனா அப்படிலாம் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி இப்போ முருகனோட கோவிலுக்கு போயிருக்கிறாரு. இப்ப என்ன இதுல சிறப்பு அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துக்கு போய் முருகனோட ஆசி பெற்ற முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்ற அழியாத சிறப்பு வாய்ந்த ஒரு புகழை பெற்றிருக்கிறார். இது மட்டும் இல்ல, தீபத்தூண்ல அடுத்ததாக வரக்கூடிய கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஒளிரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, இந்த திமுக என்ன பண்ணுது, இந்த தயிர்வடை மாடல் அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த திருப்பரங்குன்றம் மலைய வேற யாருக்கோ ஒப்படைக்க முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் நடக்காது. இந்த மத்திய பாஜக அரசாங்கம் இருக்கும் வரை குன்றம் குமரனுக்கே சொந்தம் அப்படின்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்ற உறுதி அளித்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ மேட்ருக்கு வருவோம். ஏன் திமுகவை தூங்க விடாம செஞ்சிருக்கு? திருப்பரங்குன்றத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தது தூங்க விடாம செஞ்சிருக்கு. இன்னொரு சம்பவம் என்ன நடந்தது? தீபத்தூண்ல தீப ஏற்றதை வச்சு அரசியல் பண்ணுது இந்த திமுக அரசாங்கம். இதை பொறுத்துக்க முடியாம தன்னையே பலிதானியாக கொடுத்த பூரணச்சந்திரனை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார். அவங்க குடும்பத்தை பார்த்து பேசியிருக்கிறாரு, ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாம திமுகவிற்கு முடிவுரை எழுதப்படும் மாஃபியா கும்பலை அழிப்போம், போதைப் பொருளை தடுப்பது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கை கட்டுப்பாட்டுல கொண்டு வருவோம் எங்களுடைய அரசாங்கம் வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் மேல ஒருபடி போய் 4400 கோடியிலான நலத்திட்டங்களை செய்து வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னு தெரியுங்களா? மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் பயணத்தை எளிதாக்குறது மட்டும் இல்லாம சுற்றுலா இதை அதிகப்படுத்துறதுக்காக பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் 4 வழிச்சாலை. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியிலிருந்து மரக்காணம் வரைக்கும் 4 வழிச்சாலை. அம்ரித் பாரத் திட்டத்துக்கு கீழே ஸ்ரீவில்லிபுத்தூர், பொள்ளாச்சி, காரைக்குடி உள்ளிட்ட 8 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள், அப்புறம் நெரிச்சலை குறைக்கிற விதமாக சென்னையில கடற்கரை முதல் எழும்பூர் வரையிலான 4வது ரயில் பாதை, அடுத்ததாக 24 மணி நேரம் 7 நாளும் பண்பலையை உறுதி செய்யும் வகையில கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் 3 புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியானது தமிழகத்துக்கு கொடுத்தது இதுவரைக்குமே அப்பா இவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்காதீங்க. இன்னும் அதிகமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்போ மீண்டும் நாங்க ஆட்சிக்கு இங்க வரும்போது, அதாவது என்டிஏ தலைமையிலான கூட்டணி இங்க ஆட்சிக்கு வரும்போது இன்னும் அதிகப்படியான திட்டங்களை இங்க கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் இங்க கொண்டு வந்தது யாரு?
தமிழகத்திற்கு 7 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது யாரு? மெட்ரோ திட்டத்தை இங்க கொண்டுட்டு வந்தது யாரு? தமிழ் மொழிய உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்க்கிறது யாரு? திருக்குறள பல மொழிகள்ல மொழிபெயர்த்து அந்த நாட்டுல போய் வெளியிடுறது யாரு? உலக பொதுமறையா திருக்குறள உலகம் முழுக்க கொண்டுட்டு போனது மத்திய பாஜக அரசாங்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில பேசினது மோடி அவர்கள். ஔவையார் பாடல வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும்னு பாடினவரு பிரதமர் மோடி அவர்கள். ஏன் மோடி அவர்கள் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி தமிழகத்திற்கு வரும்போது இப்ப கூட சொன்னாரே, வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல். இந்த வார்த்தைய, இந்த முழக்கத்தை திமுக இந்த தயிர் வடை மாடல் அரசாங்கம் தலைவர்கள் யாராவது ஒருத்தங்க சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியுமா? இவ்வளவு ஏங்க அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சேகர் பாபு இப்படி முழக்கமிடுவாரா? கோஷமிடுவாரா? அதெல்லாம் உண்மையாலும் தமிழ் மேலையும், தமிழ் கடவுள் முருகன் மேலையும் நம்பிக்கையும் பற்றும் கொண்டவங்க தானே அதெல்லாம் வந்து முழக்கமிடுவாங்க. தயிர் வடை மாடல் அரசாங்கம் எப்படி முழக்கமிடும்? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரடி மண்ணோட புடுங்கி எறிய போகிற நம்மளுடைய தொண்டர்களை பார்த்து புத்துணர்வு கொடுக்கிற மாதிரி, எழுச்சி உண்டாக்குற மாதிரி பல தகவல்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு எந்த வகையில எல்லாம் ஊழல் பண்ணியிருக்கு, திமுக அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் தெள்ள தெளிவா பேசி வச்சிருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். When it comes to honesty in politics, K. Kamaraj ji set an example for the whole country. DMK is the example of the exact opposite. 365 crore cash for transfer scam, 900 crore cash for job scam, 1,000 crore cash for contract scam, 4,700 crore sand mining scam, 40,000 crore TAS MSc scam. Usually, ministers compete with each other in good work. In DMK, ministers compete with each other in scams. But who are they stealing from? From the poor, from the youth, from the farmer. Such a corrupt government has no moral right to continue. That is why the people of Tamil Nadu have decided to bring in an NDA government. We will give clean and efficient governance. இதனால திமுக அரசாங்கம் மீண்டும் இங்க தமிழகத்துல ஆட்சி அமைக்காது, கூட்டணி ஆட்சி அமைக்காதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமான மதுரைய இந்த திமுக அரசாங்கம் குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்கு. தேசிய அளவில் தூய்மையான நகரம்னு பட்டியல் போட்டா கீழ் மட்டத்துக்கு கொண்டுட்டு போய் வச்சிருக்கு இந்த திமுக அரசாங்கம். மதுரையை பார்த்தீங்களா குப்பை கிடங்கு ஆக்கி வச்சிருக்குன்றத சொல்லியிருக்கிறாரு. திமுக வந்து ஊழல்களின் ஒட்டுமொத்த வடிவமாக திகழ்றதையும், அது மட்டும் இல்லாம இந்துக்களின் வழிபாட்டு உரிமைகளை எப்படிலாம் முடக்குகிறது அப்படின்றதையும் பேசியிருக்கிறார். இதுக்கு மேல மத்திய அரசாங்கம் எந்த விதமான நல திட்டங்களை கொண்டுட்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த 2 மாசம் நீங்க பொறுத்துக்கோங்கப்பா, நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம், ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வருவோம், போதைப் பொருளை தடுப்போம், போதைப் பொருள்ல இங்க மாஃபியா மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு போதைப் பொருள் கஞ்சா கடத்தல் வழக்குல. யார் அவரு? திமுக நிர்வாகியால இருந்தாரு அவரு. அந்த வகையில இந்த போதைப் பொருள்லாம் கட்டுப்படுத்துவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கூட அவர் பேசியிருக்கிறாரு. அதனால மக்களே, நம்மலாம் முழிச்சுப்போம். 2026 தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல். அதுல என்டிஏ கூட்டணிக்கு நம்ம வாக்கு அளிச்சோம்னா மட்டும்தான் தமிழகத்திற்கு விடுதலை, இந்துக்களுக்கு விடுதலை, குன்று குமரனுக்கே சொந்தம் அப்படின்றதையும் உறுதி செய்யப்படும். வரக்கூடிய கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்தில் உள்ள தீப தூண்ல தீபம் ஏற்றப்படும் அப்படின்றத உறுதி அளித்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் சொன்னதை செய்வார், செய்து முடிப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அதனால இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள், தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள்.
2026 தமிழகத்திற்கு விடுதலை கிடைக்கட்டும். நன்றி.